பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே ஒரு பவுல் வச்சுக்கிறேன். 2 பவுல் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் பட்டர் எடுத்தீங்களோ அதே பவுலுக்கு 1 பவுல் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும் போது அடுப்பு வந்து ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாத அளவுக்கு. 1/2 பவுல் பால் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகரை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 பவுல் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருந்த சாக்லேட் மோல்டில் ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லை அப்படின்னா பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சாக்லேட்டை ஊற்றி பிளேட் ஃபுல்லாக வர்ற மாதிரி தடவி விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும். இதோட டேஸ்ட் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரியே இருக்கும். ஹெல்த்தியான சாக்லேட்டு வீட்டிலேயே பண்ணலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.